ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓப்பனிங் பொசிஷன் வந்து யார் யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் மற்றும் எவின் லெவிஸ். ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து போன வருஷம் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே காம்பினேஷன் வந்து இந்த தடவை இறக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தேகம் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது காம்பினேஷன் ரோஹித் சர்மா மற்றும் எவின் லெவிஸ். ஸோ இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷனும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. ஸோ சீரியஸாக வந்து இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து முக்கியமான காம்பினேஷனாக வந்து இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஏலத்தில் வந்து போட்டி எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகியிருக்காரு. இவரையும் வந்து ரோஹித் சர்மாவையும் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டால் வந்து மரண மாஸ் காம்பினேஷனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்று எவின் லெவிஸ் இல்லைனா வந்து குவிண்டன் டி காக். ஸோ இந்த ரெண்டு பிளேயரில் வந்து யாராச்சும் ஒருத்தரை தான் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பிளேயிங் லெவலில் வந்து ஓப்பனர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தரை எடுத்தால் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டீம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு பிளேயருக்கு மட்டும் தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வருஷம் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து சில மேட்சஸ் வந்து செகண்ட் டவுனாக வந்து இறங்கினார். ஏன்னா வந்து சக வீரர்களுக்கு வந்து அவரும் வந்து வாய்ப்பு வந்து பயங்கரமாக வந்து கொடுத்தாரு. அதே போல் வந்து இந்த தடவை நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனிங் வந்து குவிண்டன் டி காக் கூட நம்ம ரோஹித் சர்மா இறங்கினார்னா மரண மாஸ் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.